குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருட வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று அதிகாலை 2:05 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:52 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் இன்று காலை 11:26 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் பிற்பகல் 2:41 வரை பாலவம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 4:52 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12:01 முதல். யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 12 வரை நண்பகல். சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:52 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்றைய தினம் வாஸ்து நாள், நவமி திதி. வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம திதியோ இல்ல நட்சத்திரமோ எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் புதன்கிழமையோட இணைந்து வருவது மிக சிறப்பு. இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும் போது காலை 8 மணிக்கு இந்த வாஸ்து செய்யறது மிக மிக நன்மையை தரும். அதுவும் இது மேல்நோக்கு நாள். மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பூமி பூஜை போடுறவங்க, அதே போல இந்த போர் போடுறவங்க, எதுவா இருந்தாலும் சரி இந்த வாஸ்து நாள்ல செய்யும் போது மிக சிறப்பா இருக்கும். அதனால இன்னைக்கு வீடு கட்டுறவங்க, பூமி பூஜை போடுறவங்க, எதுவா இருந்தாலும் சரி இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு செய்யும் போது அது சிறப்பா இருக்கும். இன்றைய தினம் அதை செய்யலாம். இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் போது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே மாதிரி இன்னைக்கு நவமி திதி இருக்க, புதன்கிழமையும் நவமி திதியும் இணைந்து வருவதனால் ராமர் வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும். இன்று காலை 7:35 சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள் வருகிறார். கும்ப ராசிக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் காலையில இருந்து ஆரம்பமாகிறது. கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் புதன்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்களுக்கு இது நன்மை தரக்கூடியது. பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நவமி திதி அப்படின்றதுனால ராமர் வழிபாடு. சரி, இந்த ராமர் வழிபாடு எப்படி செய்வது? அதுவும் நிறைய இருக்கு இல்லைங்களா? இந்த ராமர் வழிபாட்டுக்கு எப்படி செய்வது அப்படின்னு சொன்னா, ராமர் நட்சத்திரம் எது? புனர்பூசம். இந்த நவமி அப்படின்றது பாத்தீங்கன்னா 9வது திதி இல்லைங்களா? 9வது திதி. இப்போ இந்த 9 தீபம் ஏற்றி, நல்லா புரிஞ்சுக்கோ, 9 தீபம் ஏற்றி தயிர் சாதம் செய்து தானம் செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்ற கர்ம பலன்கள் அத்தனையும் விலகும். ராமரனுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அவரே பித்ரு சாபத்துக்கு ஆளானவர் இல்லைங்களா? தந்தைக்கு பித்ரு கர்மா செய்ய முடியாமல் இருந்தப்போ அவர் நிறைய இடத்துல சென்று, அதுவும் இல்லாம விஸ்வாமித்திரரே இவங்களுக்கு பித்ரு சாபத்தை நீக்கினார் அப்படின்றது ஒரு வரலாறு உண்டு. அந்த கோவில் தான் விஜயாபதின்னு சொல்லக்கூடியது. அதனால இன்றைய தினம் பித்ரு சாபமெல்லாம் நீங்கி நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை செய்யுங்க. 9 தீபம் ஏற்றி, அதே போல தயிர் சாதம் செஞ்சு இன்னைக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் தீரும். செஞ்சு பாருங்க.
அதே மாதிரி இந்த நவமி திதி அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை ஏகாதசிக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, நவமி திதியிலையும் இது கொடுக்கும்போது வாழைப்பழம், மஞ்சள் நிற வாழைப்பழம். மஞ்சள்னா யாருடையது? குருனுடையது. ஒரு புனர்பூச நட்சத்திரம். அதனால இதை செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அதாவது அதான் சொல்லுவாங்க, தலைக்கு வர்றது தலைப்பையோட போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இது நடக்கும். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் அது கூட ஒரு குண்டு மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க. போற வேலைகள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வெளிநாட்டு பணியில் ஆர்வம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி கூட்டாளிகளின் அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தடையாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு விலகி செல்லுவார்கள் உங்களை விட்டு. ஞாபக சக்தி பெருகும். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை, அதிசய 9ஆம் நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் ஒரு புதுவிதமான கனவுகள் இன்னைக்கு பிறக்கும். எதை செய்தால் நமக்கு நன்மை அப்படின்றது மனதளவில் ஒரு சிந்தனைகள் அதெல்லாம் பிறக்கும். இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள். ஆர்வமும் அதிகரிக்கும். வித்தியாசமான பொருட்கள் மீது உங்களுக்கு மனம் ஈடுபாடு அதிகரிக்கும். தன வருவாய் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள்லாம் மேலோங்கும். வேலையாட்களிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சாந்தம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்க வேண்டும். இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதிசய தென்மேற்கு திசை, அதிசய 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளசாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில படிக்கிற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த கலை பொருட்கள் வியாபாரம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, வாசனை திரவியங்கள், இந்த வியாபாரம், இந்த தொழில் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி சிந்தனையில தெளிவு இன்னைக்கு ஏற்படும். நுணுக்கமான விஷயத்தை கூட நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல தெளிவு ஏற்படும். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பழைய பிரச்சனைகள்லாம் விலகும். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். மனசுல ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட், அதுல ஒரு ஒப்பந்தம் போடுறது, அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகளாக அதிகரிக்கும். வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
உயர்கல்வி குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது சிறப்பு. அதே மாதிரி அலுவலகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசய நெட்டாமல் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படும். அதனால பழைசெல்லாம் என்னைக்குமே நினைக்காதீங்க. நினைச்சாலே அதுல ஒரு தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால அதெல்லாம் அப்படி தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா இருங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க. சிந்தனையில நிறைய கவனத்தை வைங்க. ரொம்ப தேவையற்ற சிந்தனைகள்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சிருங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பேசும்போது ரொம்ப பொறுமையா பேசுங்க, பொறுமையா கையாளுங்கள். அதே மாதிரி உடன் இருப்பவர்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடதிசை அதிசய ஐந்தாமின் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு அதிகரிக்கும். இன்னைக்கு உடல்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேலோங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். ரகசியமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்பாராத சிலரின் அறிமுகங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையும். திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் அமைதியோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு அதிசய நாராமை நஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பொது காரியத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, ஆர்வம் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்களை முன்னின்று நீங்க நடத்துவீங்க. எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சியெல்லாம் சாதகமாக அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயின் இரண்டாமின் அச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை இன்னைக்கு உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு வழியில சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு அந்த கற்றல் திறன் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் கோபத்தை இன்னைக்கு விடுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். கோபத்தை எல்லாம் இன்னைக்கு மறைத்து நல்ல நிதானத்தோடு இன்னைக்கு பேசுனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம் ஏற்படும். இன்னைக்கு அதிசய வட மேற்கு செய்யணும். ஐந்தாமே நஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்கள், உங்களுடைய
செயல்பாட்டில் இருந்து வந்த தடை, சோர்வு இதெல்லாம் நீங்குகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். இழுபறியான வேலையெல்லாம் முடிப்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயணம் செல்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரம் தொடர்பான விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாளுங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய இசை தென்மேற்கு இசை அதிசயன் 3 நசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லா இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப கவனமா பேசி அந்த வாய்ப்பை வாங்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு எல்லா வழியிலையும் விட்டு கொடுத்து செல்லுங்க. ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு வைங்க. ஒரு சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதை தெரியும். ஆனா இருந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு செய்யும் போது ரொம்ப நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்க. உறவினர் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். விதண்டாவாதம் வேண்டாம். குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. வியாபாரத்தில் பொறுமையை கையாளுங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நிதானம் தேவை. அதிசய இசை மேற்கு இசை அதிசயன் 6 நசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரங்கள் தன்னம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவு ஏற்படும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். இன்றைய நாள் முயற்சிகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதான் இன்னைக்கு சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமா இருக்கணும். இன்னொன்னு, பெண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 3 நசு நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல முடிவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.